நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசலில் சர்வதேச தரத்தில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா கட்டடத்தும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரியை ரெண்டையும் திறந்து வச்சிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி. இது பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிக பெரியதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கருமந்துறையில் கலப்பின பசுக்கள் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டமன்ற மண்டபத்தில் தலைவர்களின் படங்களை இன்று திறந்து வைக்கிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் வஉசி டாக்டர் பி சுப்பராயன் மற்றும் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஓபி ராமசாமி அவர்கள் ஆகியோருடைய உருவப் படங்களை சட்டமன்றத்தில் இன்று அதாவது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திறந்து வைக்க இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாள் முதல்வர்கள் உள்ளிட்டோரின் 12 படங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த 3 படங்களையும் சேர்த்தா மொத்தம் 15 படங்களாக உயரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு யார் தலைமை வகிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள் தலைமை வகிக்கிறாங்க. செய்திகளில் பார்த்தீங்கன்னா இராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்காக மொரிஷியஸ் நாட்டுக்கு இந்தியா 724 கோடியை கடன் உதவியாக அளிக்க இருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு மொரிஷியஸ் நாடுகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரின் சாகர் அப்படிங்கிற திட்டத்தில் மாலத்தீவு மொரிஷியஸ் நாடுகள் சிறப்பிடம் வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரதமரினுடைய சாகர் அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மண்டலத்தினுடைய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி, அதுதான் இந்த இந்திய பிரதமரின் சாகர் திட்டம் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டினுடைய பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் அவர்களை சந்திச்சாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபர் பிருத்திவிராஜ் சிங் ரூபன் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்ஷீல்டு மேலும் 1 லட்சம் தடுப்பூசிகள் மொரிஷியஸ் நாட்டுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் மொரிஷியஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா மொரிஷியஸுக்கு இந்தியா இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு கடன் உதவி அளிக்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டுடன் இது போன்ற ஒப்பந்தத்தை இந்தியா முதல் முறையாக செய்து கொண்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா கடல்சார் பாதுகாப்பில் மொரிஷியஸின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் டார்னியர் விமானமும் துரு ஹெலிகாப்டரும் அந்த நாட்டுக்கு வழங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியா நடத்த இருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உறுப்பினராக கொண்டது தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இதில் 2021ஆம் ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்குது. இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த இருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா தில்லியில் சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிக்ஸ் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரிக்ஸ் 2021 அப்படிங்கிற வலைதளத்தை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு சீனா தற்போது தனது முழு ஆதரவையும் அளிப்பதாக தெரிவிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். அதில் சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் அதிகபட்சமாக கல்விக்கு ரூபாய் 38,035 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்த சாத் நிஸ்ஸை அப்படிங்கிற திட்டத்துக்கு 2ஆம் கட்டத்துக்கு 4,671 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சாத் நிஸ்ஸை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 தீர்மானங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அதில் என்ன திட்டங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாடு, மருத்துவ உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், நீர்ப்பாசன வசதிகளை அதிகரித்தல் ஆகிய 7 தீர்மானங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தற்சார்பு பாரதம் திட்டத்துக்கு 5,50,270 கோடியை ஒதுக்கீடு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் சுரேஷ்குமார் கண்ணா அவர்கள் தான் தன்னுடைய மடிக்கணினி பதிவீட்டிலிருந்து இந்த மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்ததாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை முற்றிலும் தற்சார்புடைய மாநிலமாக மாற்றுவது தான்
மாநிலத்தின் அனைத்து விதமான வளர்ச்சியையும் உறுதி செய்வதையும் இலக்காக கொண்டுதான் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்குவதற்கான திட்டங்களையும் வந்து இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்காக வந்து தனியாக வந்து நிதியும் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா வந்து இளையோருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டி நீக்ரோவில் இருக்கக்கூடிய புத்வா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற 30வது அட்ரியாட்டி பியர் அப்படிங்கிற இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் பிரிவில் வந்து இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5 தங்கம் உட்பட 12 பதக்கங்களுடன் வந்து பட்டியலில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் 2ஆம் இடத்திலையும் செக் குடியரசு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலும் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிறப்பாக செயல்பட்டதற்காக போட்டியின் சிறந்த பெண் வீராங்கனை அப்படிங்கிற விருது வந்து வின்கா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் இந்தியா வந்து 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களுடன் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் நாடு வந்து முதலிடத்திலையும் உக்ரைன் நாடு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது.